தனுஷ் வந்த காலகட்டங்கள்ல அவர் தேர்ந்தெடுத்த மாதிரி படங்களையும் அவர் நடிச்ச மாதிரி நடிப்பையும் வெளிப்படுத்துற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில படங்கள் வந்துச்சு. வித் லவ் இந்த படம் தனுஷுடைய படங்களையும் பிரதீப் ரங்கநாதனுடைய படங்களையும் கொஞ்சம் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கிறது. இந்த படத்தை சில நேரங்கள்ல பலமாவும் சில நேரங்கள்ல வீக்காவும் ஃபீல் பண்ண வைக்குது. போன வருஷம் சூப்பர் ஹிட் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய டைரக்டரான அபிஷாந்த் ஜீவிந்த் இந்த படத்தோட ஹீரோவாவும், மலையாளத்துல சூப்பர் சரண்யா, ஏக்க சித்திரம் மாதிரி படங்கள் நடிச்ச அனஸ்வரா ராஜன் இந்த படத்தை ஹீரோயினாலும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன, ஹீரோ அவங்க அக்கா சொல்லி ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக காஃபி ஷாப்புக்கு போறாரு. அங்க காஃபி ஷாப்ல பாக்குற பொண்ணு அவர் படிச்ச அதே ஸ்கூல்ல ஜூனியரா படிச்சிருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும் போது வேற ஆட்கள் மேல இருந்த ஒருதலை காதலை பத்தி பேசிக்கிறாங்க. அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருந்த அந்த ஒருதலை காதலை இப்ப போய் எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்றாங்க. அபிஷாந்த் ஜீவிந்துக்கு இது பிடிக்கலன்னாலும் அனஸ்வர ராஜனை கவர்றதுக்காக இந்த விஷயத்த ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதா இந்த படத்துடைய கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோமாளி 3 அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கூல் படங்களை நமக்கு ஞாபகப்படுத்தினாலும் படம் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காம போயிருது. ஈவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோவுடைய கதையை விட ஹீரோயினோட கதை நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல காஃபி ஷாப்ல வரக்கூடிய ஒரு சீன், அவங்களுடைய டீச்சரை மீட் பண்ணக்கூடிய சீன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன்கள் நமக்கு அட்ராக்டிவாவே போகுது. டுவர்ட்ஸ் எண்ட் வரக்கூடிய சீன்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெச்டா பட்டாலும் இந்த படம் ஒரு டீசென்டான என்டர்டெய்னரா இருக்குது. இந்த படம் இன்னும் பெட்டர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துல நடிச்ச ஹீரோயினோட நடிப்பு. அவங்களுடைய எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸா இந்த படத்தை கடைசி வரைக்கும் நமக்கு என்டர்டெய்னிங்கா கொண்டு போயிட்டே இருக்குது. ஹீரோ அபிஷாந்த் ஜீவிந்த் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ஆக்டிங்ல நிறைய பிரதீப் ரங்கநாதன் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுது. அவங்க 2 பேர் ஆக்டிங் தவிர டீச்சரா நடிச்சிருந்த சரவணனுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் அவர் ரொம்ப சூப்பரா கேரி பண்ணியிருந்தார். படத்துடைய இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவுடைய கேமரா ஒர்க். அவருடைய ரிச் விஷுவல்ஸும் ஷான் ரோல்டனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் 1-2 பாடல்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைகிறதுனால புதுமுகங்களோட வருகையும் வித்தியாசமான கதைக்களங்கள் வெளிவரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வரிசையில ஆக்டர் கருணாஸோடைய மகன் கென் கருணாஸ் எடுக்கக்கூடிய யூத்துங்கிற படமும் சீக்கிரமா வெளிவர போகுது. வித் லவ் ஒரு டீசென்டான ஃபேமிலி என்டர்டெய்னர். இப்போ அது தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.